காற்றில் தவழும் ஒலிகளிலே, கடலில் மிதக்கும் அலைகளிலே இறைவன் இருப்பதை நான் அறிவேன். என்னை அவனே நான் அறிவான். எல்லாம் எனக்குள் இருந்தாலும் என்னை தனக்குள் வைத்திருக்கும் என்னுடைய அன்னையையும் தாய் தமிழையும் வணங்கி மிக நீண்ட நாட்களுக்கு பிறகாக ஒரு பட்டிமன்றம் லிட்டிலை ஆக இருந்து இன்று லிட்டில் டெக்காக மாறி இருக்கின்ற இந்த அகாடமியினுடைய புதுமை என்னவென்றால், எங்களுடைய வேறுபாடுகளையும் எங்களுடைய திறன்களையும் செலிப்ரேட் பண்ணுவது, கொண்டாடுவது. ஒவ்வொரு முறையும் நான் இந்த மேடைகளில் வருகின்ற பொழுது பல பல புது முகங்களை காண்கின்றேன். பல பல புதிய ஆளுமைகளையும் திறன்கள் படைத்த பல திறமைசாலிகளையும் காண்கின்றேன். மிகவும் அருமையான நாள், அருமையான தலைப்பு, அருமையான நேரம். அதைவிட முக்கியமாக மகளிர் தினத்தை நாங்கள் கொண்டாடி கொண்டிருக்கின்றன. மகளிர் தினத்தினுடைய தலைவியாக இருக்கின்ற அம்மா தமிழ் கவி அவர்களுடைய பல உரைகளை, பேச்சுக்களை நான் கேட்டிருக்கின்றேன். அவருக்கு முன்னால் ஒரு பட்டிமன்றத்திற்கு நடுவராக இருக்கின்றேன் என்பது மகிழ்ச்சி. அதுவும் ஒரு மிகப்பெரிய சர்ச்சைக்குரிய தலைப்பு. தலைப்பு என்னவென்றால், பெண்களுக்கான உரிமை மற்றும் சுதந்திரம் அவர்களால் சரியாக பயன்படுத்தப்படுகிறதா, பயன்படுத்தவில்லையா என்பதுதான் இங்கே கேள்வி. உண்மையில் சுதந்திரம் என்றால் என்ன? பல கேள்விகள், பலர் பலவிதமான வரைவிலக்கணங்களை வகுத்திருக்கிறார்கள். சுதந்திரம் என்பது என்ன? ஒரு சிறை கைதிக்கு சுதந்திரம் எது என்று கேட்டால், நான் வெளியே செல்வது என்று சொல்லுவான். ஒரு மாணவனுக்கு தன்னுடைய சுதந்திரம் எது என்று கேட்டால், பாடசாலையினுடைய இறுதி மணி அடித்து தான் ஓடி செல்லுதல் என்று சொல்லுவான். ஒரு நோயாளிக்கு உன்னுடைய சுதந்திரம் எது என்று கேட்டால், தன்னுடைய நோயில் இருந்து விடுதலை அடைவது என்று சொல்லுவார். ஏன் இவ்வளவு சீரியஸாக அல்லது இறுக்கமாக நான் பேசுகிறேன் என்றால், சுதந்திரம் என்பது அவ்வளவு பெருமதி மிக்க ஒரு சொல். இந்த சுதந்திரம் என்பது ஒவ்வொரு மனிதருடைய நிலைகளிலும், ஒவ்வொரு தனிப்பட்ட மனிதர்களுக்கும் இந்த சுதந்திரம் என்பது மாறிக்கொண்டிருக்கிறது. பொதுவாக சுதந்திரம் என்றால் என்ன என்று கேட்டால், பல வரைவிலக்கணங்களை தந்திருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை சில தனிப்பட்ட கருத்துக்களை விதைக்கின்றேன். சில வேளைகளில் அது சர்ச்சையாக கூட இருக்கலாம். ஆனாலும் சில தனிப்பட்ட கருத்துக்கள். சுதந்திரம் என்றால் என்ன என்று என்னை கேட்டால் நான் சொல்லுவேன், இன்னொருவன் எனக்கு கொடுப்பது அல்லது இன்னொருவன் வரையறை செய்வது என்னுடைய சுதந்திரமாக இருக்க முடியாது. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், பல அடக்குமுறைகள் போகும். உதாரணமாக இந்தியாவை எடுத்துக்கொண்டால், சுதந்திரம் பெற்று தந்தது யார்? மகாத்மா காந்தி என்று சொல்லுவார், அல்லது சுபாஷ் சந்திர போஸ் என்று சொல்லுவார். யாராவது பெற்று தந்து இதுதானடா உன்னுடைய சுதந்திரம் என்று சொன்னால், அது எப்படி சுதந்திரமாக இருக்க முடியும்? சிந்தித்து பாருங்க. இன்னொருவர் வரையறை செய்து இதுதான் உன்னுடைய சுதந்திரம், இவ்வளவத்தையும் நீ அனுபவிக்க முடியும், இதை செய்ய முடியும், இதை நீ பேச முடியும், இதை நீ சிந்திக்க முடியும், இதை நீ சொல்ல முடியும், இதை நீ செய்யக்கூடாது என்று இன்னொருவர் வரையறை செய்தால், நான் சுதந்திரத்தை அனுபவிக்கிறேன் என்று சொல்லலாமா? உதாரணம் சொல்ல போனால், ஒரு அழகான கிளி 1500 ரூபாய்க்கு வாங்கி கொண்டு வந்த கிளியை ஒரு சிறிய கூட்டில் அடைத்து வைத்திருக்கிறோம். அதனுடைய சுதந்திரத்தின் நிலை அவ்வளவு. அதை பார்த்த தந்தை, அட மடையா, 1500 ரூபாய் வாங்கி வந்த கிளிய 2 அடி கூட்டுக்குள்ள வச்சிருக்கிறீங்க, இந்த பெரிய கோலையை கட்டி விடு, கதவுகளை எல்லாம் இழுத்து மூடு, அது பறந்து திரியட்டும். சுதந்திரம் கிளிக்கு வழங்கப்படுகிறதா? அப்ப சுதந்திரம் என்றது என்ன என்று கேட்டால், ஒருவன் எந்த விதமான தடைகளும் இன்றி சுயமாக சிந்திக்க, சுயமாக பேச, சுயமாக வாழ, சுயமாக மகிழ்ந்திருக்க எதுவெல்லாம் காரணமாக அமைகிறதோ, அல்லது எந்த ஒரு தடைகளும் இல்லை என்கின்ற நிலை உருவாகிறதோ, அதுதான் சுதந்திரம். அப்படி என்றால், கட்டுப்பாடு இல்லாத சுதந்திரம் மிகவும் ஆபத்தானது என்று சொல்கிறோம். எனக்கு சுதந்திரம் தரப்பட்டிருக்கிறது, என் கையில் பெரிய ஒரு வாள் தரப்பட்டிருக்கிறது, வெட்டி எறிகிறேன் என்னுடைய சுதந்திரம் என்று சுழற்றினால்
அதை நாங்கள் சுதந்திரம் என்று சொல்லலாமா? இங்கேதான் மனிதன் வேறுபட வேண்டும், சிந்திக்க வேண்டும். சுதந்திரம் என்பது எதுவென்றால் இன்னொருவருக்கு தீங்கு செய்யாமல், இன்னொருவருக்கு பாதிப்பு ஏற்படாமல், என்னுடைய சுயமான சிந்தனையோடு மகிழ்ச்சியோடு நான் வாழ்வதற்கு ஏதுவான சூழலை பொதுவான சுதந்திரம் என்று வரையறுத்துக் கொள்ளலாம் வைத்தால், பெண்களின் சுதந்திரம் என்பது இங்கே தலைப்பு. அப்படியேதான் பெண்களுக்கு என்ன சுதந்திரங்கள் இருக்கிறது என்ற கேள்வி இங்கே எழுகிறது. மீண்டும் நான் சொல்கிறேன், சுதந்திரம் என்பது இன்னொருவர் கொடுப்பதோ அல்லது வரையறுப்பதோ அல்ல. இன்றைய சமகாலத்தில், ஆனால் இந்த தலைப்பு காலகாலமாக பேசப்பட்டுக் கொண்டுதான் வருகிறது. ஏன் பேசப்படுகிறது என்றால், பெண்களுக்கு எதிரான அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிரான அடக்குமுறைகளும் சதிகளும் சவால்களும் இன்னும் இந்த மண்ணில் இருந்து கொண்டே இருக்கிறது. ஆகவே நாங்கள் இந்த தலைப்பை இன்றும் பேசிக் கொண்டிருக்கிறோம். பாரதியார் தொடங்கி இன்று இந்த இடத்திலே இருக்கின்ற சாதாரண மதுசன் வரையில் இந்த தலைப்பை பேசிக் கொண்டிருக்கிறோம் என்றால், இன்னும் இங்கே ஏதோ ஒரு விடயம் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், சுதந்திரம் என்பது ஒரு பெற்று தந்ததல்ல, இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தந்தது காந்தியடிகள் அல்ல. அப்படி என்றால் சுதந்திரம் அதை என்ன என்று சொல்லலாம் என்று கேட்டால், இலங்கை போன்ற எங்களுடைய நாடுகளுக்கு மீது விதிக்கப்பட்டிருந்த அடக்குமுறைகள் அகற்றப்படுதல் என்று சொல்லலாம், அல்லது ஒடுக்குமுறைகள் ஒழிக்கப்பட்டது என்று சொல்லலாம். நாங்கள் இதை செய்யக்கூடாது என்று இருந்த தடைகள் தகர்க்கப்பட்டது என்று சொல்லலாம். இப்ப சுதந்திரத்தை யார் அனுபவிக்க வேண்டும்? மக்கள், சமுதாயம் அனுபவிக்க வேண்டும். அது எவ்வாறு இருக்க வேண்டும்? இன்னொருவருக்கு தீங்கு செய்யாமல். இப்படியான நிலையில் காலகாலமாக பெண்களுக்கு எதிராக அல்லது ஒரு சமூகத்துக்கு எதிராக இருந்து கொண்டிருக்கின்ற இந்த சவால்களை, தடைகளை பற்றி கொஞ்சம் ஆழமாக பேச போகின்ற ஒரு பட்டிமன்றம். இதில் பெண்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்கிற அணியினுடைய தலைவராக கடல்வேந்தரும் இசை நிலவரும் ஆர்த்தியும், பெண்கள் தங்களுடைய சுதந்திரத்தை, உரிமையை சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்கின்ற அணியில் இருந்து துஷாந்தினி தலைவியாகவும் கயஸ்டினா டிலெக்சியா ஆகியோரும் பேச இருக்கிறார்கள். நேரடியாக இந்த விவாதத்திற்கு சென்று விடலாம். எனவே பெண்களின் உரிமைகள் மற்றும் சுதந்திரம் சரியாக பயன்படுத்தப்படவில்லை என்கிற அணியினுடைய தலைவர் கடல்வேந்தர் அவர்களை பேச அழைக்கின்றேன். தமிழ் திக்கட்டும் பரவட்டும் முத்தமிழ் தாய் என் முதற்கண் வணக்கங்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற அனைத்து மகளிருக்கும் மகளிர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே போல நெற்றிகள் திறந்தாலும் குற்றம் குற்றமே என்ற நக்கீரர் வழியிலே வந்திருக்கின்ற எங்களுடைய நடுவர் அவர்களே மற்றும் எங்களுடைய எதிராக பேசி வந்திருக்கின்ற பிரதிவாதி அவர்களே, இந்த தலைப்பில் ஒரு சிறு மயக்கம் இருக்கின்றது. நாங்கள் சாதாரணமாக பார்க்கும் பொழுது பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் சுதந்திரம் அவர்களால் சரியாக பயன்படுத்தப்படவில்லை, அப்படின்னு சொன்னால் அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்பதையே இது குறித்திருக்கின்றது. சாதாரணமாக பார்க்கும் போது அந்த மயக்கம் தெரியாது. சரி, நான் எவ்வாறு அப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால், விவேகானந்தர் சொல்கிறார், பெண்ணே நீ அழகாக இருக்கிறாய் என்ற உரிமையை சொல்வதற்கு ஆன தகுதியை எந்த ஆண்மகனுக்குமே கொடுத்து விடாதே என்று, ஒரு அழகா இருக்கிற அப்படின்னு சொல்ல கூட சொல்ல வேண்டாம் என்று சொல்கின்ற காலத்தில் பெண்கள் சுதந்திரம் உரிமை என்ற பெயரில் அரைகுறை ஆடைகளை அணிந்து உடல் அங்கங்களை வெளியில் தெரிகின்றவாறு ஆடைகளை அணிந்து தெருவிலே செல்கின்றார்கள். அதை கேட்க போனால் பெண் சுதந்திரமா, பெண் உரிமையா? எங்க இருக்கிறது பெண் சுதந்திரம், உரிமை? அவர்களது உடல் அங்கங்களை காட்டும்படியாக ஆடைகளை அணிவது, அதற்கென்று அவர்களது உடல் என்ன விளம்பர பொருளா? நான் கேட்கின்றேன், தெரியாமல் தான். எங்கே சுதந்திரம் இருக்கிறது இங்கே? அந்த காலத்துல பெண்கள் ப்ளவுஸ் போட முடியாது, சாரி கட்ட முடியாது. அவ்வாறு செய்தால் அவரது மார்பகங்களை அறுத்தெறிந்து விடுவார்களாம். அதற்காக அவர்கள் எதை சுதந்திரம் என்று போராடினார்கள்? தாங்கள் சேலை கட்ட வேண்டும் அப்படி என்று போராடினார்கள். ஆனால் இங்கே சுதந்திரம் மாறி சுதந்திரம் மீறப்படுகிறது. அது மட்டுமில்லை, பெண்களை பெற்றோர்கள் சுதந்திரமாக விட்டு விடுகிறார்கள். படிக்கலாம், எல்லா விஷயத்தை எல்லாம் செய்யலாம், நீ சுதந்திரமா எங்க வேணா போயிட்டு வரலாம். இதை பயன்படுத்திய பெண்கள் இளம் வயதிலேயே காதல் கொண்டு பைக்ல குசியா காதலோட பலம் வந்து
ஆசை 60 நாள், மோகம் 30 நாள் என்ற மாதிரி ஒரு குழந்தை வயிற்றுவாக்கிட்டு இருந்துறாங்க, ஆண்கள் விட்டுட்டு போயிடுவாங்க. இது பெண் சுதந்திரம். இந்த சுதந்திரம் பெற்றோர்கள் அவர்களை நம்பி அளித்த சுதந்திரத்தை சில பெண்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள். இதை நான் ஆதாரம் இல்லாமல் சொல்லவில்லை. கிளிநொச்சி வைத்தியசாலைக்கு நீங்கள் போங்கள், அதே மாதிரி என்னுடைய கிளிநொச்சி நீதிமன்றத்திலே நீங்கள் போனீங்கன்னா தெரியும் எத்தனை விவாகரத்து வழக்குகள் அங்கே இருக்கிறது என்பதை நீங்கள் கண்டு கழிக்கலாம். அதே போல ஆண்களுக்கான எல்லா அடையாளங்களையும் பெற வேண்டும் என்ற வேகத்தில் அம்மா என்ற அந்த அழகான அடையாளத்தையே பெண்கள் அடைத்து விட மறந்து விடுகிறார்கள். ஏனென்றால் அது பெண் சுதந்திரமாம். உதாரணமாக உங்களுக்கு தெரியும், நயன்தாரா அவர்கள் திருமணம் முடித்தார். அவர் குழந்தையை தான் பெற்றெடுக்கவில்லை, வாடகை தாய் மூலம் பெற்றெடுத்தார். ஒரு பேட்டியில் சொல்கிறார், குழந்தையை நான் பெற்றெடுத்தால் என்னுடைய அழகு போய்விடும், அது என்னுடைய சுதந்திரம், எதற்காக நான் என்னுடைய சுதந்திரத்தை விட்டுக் கொடுக்க வேண்டும்? அந்த காலத்தில் பிள்ளைகள் பெற்றெடுக்க இயலாத பட்சத்தில் தாய்மார் வாடகை தாய்களை தேடினார்கள். இந்த காலத்தில் பெண் சுதந்திரம், பெண் உரிமை என்ற பெயரிலே அவர்கள் இந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்திய வண்ணம் இருக்கின்றார்கள். அதே போல பெண்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கின்ற போது அவர்கள் அதை சரியாக செய்வதற்கு நிறைய பெண்கள் முன்வருதில்லை. என்னுடைய ஆர்த்தியை லீடரை தலைமை தாக்க சொன்னோம், அவன் இல்ல நீங்களே தாக்க அப்படின்னு சொன்னா, பெண் நான் எப்படி செய்யறது, அந்த அணிலையும் தலைவி இருக்கிறாவே அப்படின்னு சொல்லி ஒரு கோட்பாடு. அவர்கள் நான் பெண் தானே, நான் எப்படி செய்யறது அப்படின்ற மனநிலையில் அவர்கள் அடக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர்கள் எவ்வாறானவர்கள் என்றால், பெண் சுதந்திரம் கொடுக்கப்பட்டும் அவர்கள் அதை பயன்படுத்தவே இல்லை. இவர்கள் இந்த மாதிரியானார்கள். அதே போல உங்களுக்கு தெரியும், பெண்களுக்கான உரிமையை கேட்கவில்லை. இந்த பெண் சுதந்திரம் மீறி பெண் உரிமையை மட்டும் பேசுகின்றார்கள். நீங்கள் சரி, அன்றைய தினம் நான் கடைக்கு சென்றிருந்தேன். லைன்ல நிற்க வேண்டிய ஒரு கடை, ஒரு மருந்து பாவசி. அந்த மருந்தில் போயிருக்கீங்க, கொஞ்சம் எல்லாம் கலைச்சு நிற்கிறாங்க. அந்த தருணத்துல ஒரு பெண் எனக்கு முன்னுக்கு போறா, போயிட்டு சொல்றா, அவ சொல்றா நான் ஃபர்ஸ்டா போறேன் என்ன விடுங்க அப்படின்னு. ஏன் நீங்க ஃபர்ஸ்டா போறோம், நான் தானே ஃபர்ஸ்டா வந்தேன் அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்றா லேடிஸ் ஃபர்ஸ்டா. என்ன இது? அப்ப கேட்டா, அப்ப ஆணும் பெண்ணும் சமம் இல்லையா? ஆணும் பெண்ணும் சமன் தானா? ஆனா இதுல லேடிஸ் ஃபர்ஸ்டா. என்ன கதை இது? இங்கே சுதந்திரமா பெண் முன்னுரிமையை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது எந்த விதத்தில் நியாயம்? இவ்வாறான கருத்துக்களை கூறி எனக்கு வாய்ப்பளித்தமைக்கு நன்றியை கூறி விடைபெறுகின்றேன். ஒவ்வொரு பேச்சுக்கு பிறகும் ஒவ்வொரு கருத்து இருக்குது. அது சில வேளைகளில் விமர்சனத்தை ஏற்படுத்தலாம், கல்லறிகளை ஏற்படுத்தலாம். வெறி தாங்க தயாராக இருங்கள். உண்மையில் தம்பி கடல் வேந்தனுடைய பேச்சிலே ஆடை சுதந்திரம் பற்றி கூறியிருந்தார். ஆடை சுதந்திரம், இப்படித்தான் நீ ஆடை அணிய வேண்டும் என்று யார் கூறியது? இங்கே சில கேள்விகளை மட்டும்தான் நான் கூறுவேன், விடைகளை நீங்களே கண்டுபிடியுங்கள், நீங்களே சிந்தித்துக் கொள்ளுங்கள். சிந்திப்பதற்காக ஒரு பட்டிமன்றமாகவே இருக்கட்டும். ஒரு பெண்ணாக நீ இருக்கிறாய், நீ இப்படித்தான் ஆடை போட வேண்டும் என்று யார் கூறியது? அப்படி கூறுவது சரியா? ஏனென்றால் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் 2025. மிகப்பெரிய ஒரு நவீன யுகம். இன்னும் சிறிது காலத்தில் மனித இனம் இல்லாமல் போய் அவர்களுடைய தரவுகள் மட்டும், டேட்டாஸ் மட்டும் எங்கோ ஒரு இடத்தில் சேமித்து வைக்கப்படும். காலம் உள்ள காலம் வரை அந்த டேட்டாஸ் உயிரோடு இருக்கும், மனிதனுக்கு மரணமே இல்லை என்கின்ற ஒரு கோட்பாட்டை நோக்கி எலான் மஸ்க் ஓடிக்கொண்டிருக்கிறார். அவருக்கு பின்னால் அமெரிக்கா ஓடுகிறது, ட்ரம்ப் ஓடுகிறார். ட்ரம்போடு சேர்ந்து நாங்களும் ஓடிக்கொண்டிருக்கிறோம். மிக வேகமான யுகம். இங்கே நாங்கள் பேசுகிறோம், பெண்கள் ஆடை இப்படித்தான் அணிய வேண்டும். பார்க்கலாம், பெண்கள் தங்களுடைய உரிமை சுதந்திரத்தினை மிகச்சரியாக பயன்படுத்துகிறார்கள் என்று பேசுகின்ற அணியினுடைய தலைவி துஷாந்தினி அவர்களை அழைக்கின்றேன். இங்கு வந்திருக்கும் ஆசிரியர்கள், நடுவர் மற்றும் அலுவலர்கள் அனைவருக்கும் இனிமையான மாலை நேர வணக்கம். நான் அதிகமாக கூறுவதற்கு வரவில்லை. ஒரு சில வார்த்தைகளை சில உறுதிப்பாடோடு முன்வைக்கின்றேன். எங்களுடைய தலைப்பு பெண்களுக்கான உரிமைகள் மற்றும் சுதந்திரம் அவர்களால் சரியாக பயன்படுத்தப்படுகின்றது. எதிர்கட்சி தலைவர் கடல்வேந்தன் அவர்கள் கூறியிருந்தார்கள், பெண்களுடைய சுதந்திரம் ஆடையில் மட்டுமே உள்ளதென அவர் முன்வைக்கின்றார். ஆனால் பெண்களுடைய சுதந்திரம் ஆடை என்பது மட்டும் என்று சொல்லி அவர் எப்படி முன்வைப்பார்? ஆடைகளில் மட்டும் அவர்களுடைய சுதந்திரம் இல்லை. உதாரணமாக எடுத்துக்கொண்டால், தனியாகவே அவர்கள் வேலை செய்து
கையாள போனால் கணவன் வீடு வரும் வரைக்கும் மனைவி சாப்பிடாமல் கண்ணை கசை கொண்டு அழுது கொண்டு இருப்பாங்க. அது சுதந்திரமாக காணப்படுதா? பெண்களுக்கு அவங்க அந்த ஒரு சுதந்திரத்தை கொடுக்க இல்லை. அவர்கள் எப்பொழுது வீட்டுக்கு வருவார்களோ அப்பொழுதுதான் மனைவி உணவு உண்ண தொடங்குகின்றார். அதோடு அந்த காலத்திலே கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் வந்தால் வீட்டுக்குள்ளேயே பெண்கள் இருப்பார்கள். அவர்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்றதுக்கு கணவனிடம் மட்டுமே கையெழுந்து நிற்பார்கள். ஆனா இந்த காலத்துல பெண்கள் தைரியமாகவும் துணிச்சலாகவும் அவர்கள் சுய தொழில் ஒன்றை தொடங்குகின்றார்கள். கணவன் மனைவிக்கிடையே சண்டைகள் பிரச்சனைகள் வந்தால் அவர்களாகவே ஒரு சுய தொழிலை செய்து, உதாரணமாக ஒரு தையல் எடுத்துக்கொள்ளலாம். இரண்டாவதாக அவர்கள் வீட்டில் இருந்தபடியே உணவுப் பொருட்களை செய்து அவர்கள் துணிச்சலாக ஆண்களை எதிர்பார்க்காமல் அவர்களாகவே துணிச்சலுடன் செல்கிறார்கள். அவர்களுடைய பணிகளை அவர்களே செய்து முடிக்கிறார்கள். அவர்களுடைய நோக்கம் மற்றும் இலக்குகள் மிகவும் உறுதிப்பாடாகவே காணப்படுகின்றது. அதோடு அவர்கள் மட்டும் முன்னேறாமல் மற்ற பெண்களும் முன்னேற வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளோடு அவர்கள் தனியாகவே ஒரு கடையை உருவாக்கி, அவர்களாகவே சொந்த முயற்சியில ஒரு கடையை உருவாக்கி அவர்கள் ஒரு தனிப்பட்ட ரீதியாக ஒரு தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள். கடல் வேந்தன் அவர்கள் சொல்லியிருந்தார்கள், சுதந்திரம் என்பது ஆடையில் மட்டுமே உள்ளது என்று. அவர்களுக்கு சாரி உடுத்திட்டு போனா அது அவங்களுக்கு சரியா தெரியுது என்று சொல்றாங்க. ஆனா அதுல சுதந்திரம் இல்லை, நிம்மதி இருக்கும். வீட்டுல சண்டைகள் சச்சரவு வருது. இப்போதெல்லாம் கணவன் கைவிடப்பட்ட நிலையில மனைவி இப்ப இருந்தால் மனைவி தானாகவே ஒரு சுய தொழிலை செய்தோ அல்லது வேறொரு காரியங்களை தானாகவே முன் எல்லா விடயங்களையுமே தானாகவே செய்து கொள்ளக்கூடிய ஒரு திறன் அவர்களிடம் ஒரு தைரியம் இருக்கின்றது. ஆனா இப்ப வேலைக்கு போறதுக்கு, அந்த காலத்துல வேலைக்கு போறது கணவன் அந்த சுதந்திரத்தை கொடுக்கல, வீட்டை விட்டு எங்கேயுமே போக கூடாது அப்படின்னு ஒரு கட்டுப்பாடு இருந்தது. ஆனா இப்ப பெண்கள் தைரியமாக செல்வாங்க. வீட்டுல சொன்னா கணவன் மனைவியோட சண்டைன்னு சொன்னா கணவன் காசை பார்த்து கொண்டு இருக்கலாது. இப்ப மனைவி துணிச்சலாக தானாகவே ஒரு வேலையை சுய தொழிலை செய்கிறார். வேறு இடங்களுக்கு சென்று தன்னுடைய பிள்ளைகளை காப்பாற்றுவதற்காக, தன்னை வளர்த்து கொள்வதற்காக வேறு இடங்களுக்கு சென்று தொழில்களை செய்து அவள் அந்த வருமானத்திலிருந்து பெற்றுக்கொண்டு தன்னுடைய குடும்பத்தை கொண்டு செல்கிறார். நன்றி. காதல் ஒருவனை கைப்பிடித்தே அவன் காரியம் யாவிலும் கை கொடுத்து பெண்கள் வாழ வேண்டும் என்று பாரதியார் சொன்னார். அந்த காலத்திலே எப்படி பாரதியார் இந்த கூறியதையே பலர் எதிர்த்திருப்பார்கள். அவள் எப்படி தான் நினைத்த ஒருவனை கல்யாணம் செய்ய முடியும்? நாங்கள் சொல்கிறவனை தான் அவள் கல்யாணம் செய்ய வேண்டும், திருமணம் செய்து கொள்ள வேண்டும். தானாக எப்படி அவள் ஒரு திருமணத்தை அல்லது தனக்கு பிடித்தவரை எப்படி திருமணம் செய்து கொள்ள முடியும் என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வியை அந்த காலத்து சமூகம் பாரதியார் முன்னால் வைத்திருக்கும். ஆனால் நாங்கள் 2025 இருக்கிறோம். இன்று கரம் பிடித்தவன் சரியில்லை என்றால், அவனோடு வாழ முடியாது என்றால் உதறிவிட்டு நாங்கள் சுய தொழில் செய்து எங்களுடைய வாழ்க்கையை எங்கள் கரங்களில் பற்றி கொள்கிறோம் என்கின்ற ஒரு புதிய சிந்தனை உள்ள பெண்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பார்க்கலாம். இசை நிலவன். அனைவருக்கும் வணக்கம். எங்கள் எதிரணியினுடைய தலைவர் கூறியிருந்தார், கணவன் மனைவிக்கிடையே பிரச்சனை வந்தால் பெண்கள் சுயதொழிலுக்கு செல்வார்கள். அப்போ கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தால் மட்டும்தான் பெண்கள் சுயதொழிலுக்கு போகணுமா? பெண்கள் தான் கணவனோட பிரச்சனை இல்லாட்டி பெண்கள் சரி நாங்கள் குடும்பத்தை நிர்வாகிகளுக்கு சப்போர்ட் ஆகிருக்கோம் சொல்லி அவங்க சுயதொழில் தொடங்கிறார். இல்லாட்டிக்கு ஏதோ நாங்கள் குடும்பத்தை நிர்வாகிப்போம் என்று சொல்லி பெண்கள் கொண்டு வருகிறாங்க. கணவன் பிரச்சனை மனைவிக்கிடையில் பிரச்சனை வந்தால் மாத்திரம்தான் பெண்கள் சுயதொழிலுக்கு போவார்கள் என்பது எதிர் பிரிவினுடைய தலைவருடைய கருத்து. அதை விட எங்களுடைய தலைப்பு நான் இன்னொரு விஷயம் கொஞ்சம் கூற வேண்டும் என்று நினைத்தேன். பெண்களுக்கு கிடைக்கப்பெறுகின்ற உரிமைகள் சுதந்திரங்களை அவர்கள் சரியாக பயன்படுத்தவில்லை. அதற்கு ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று சொல்லணும். இப்போ சட்டத்தை பார்த்தீங்கன்னா எங்கள் நாட்டில் பெண்களுக்கு சார்பாகத்தான் சட்டங்கள் அதிகமாக இருக்கின்றது. உதாரணத்துக்கு ஒரு பெண் சொல்றா, எங்க மனுஷன் அடிச்சுட்டார், மண்டையில காயம் அடிச்சுட்டாருன்னு சொன்னோடனே வேறு ஒன்றுமே கேட்கல, காயம் இருக்கா இல்லையா எதுவும் பார்க்கல, உடனே மனுஷன் கொண்டு வச்சாச்சு. ஏன் அவன் எடுத்தாங்க முதல்ல எடுத்து அவர் கட்டாயம் அடிச்சுட்டாரு தம்பிச்சு கொண்டாலே உள்ள வச்சாச்சு. அதுக்கு பிறகு விசாரிக்கலாம் தெரிய ஏதாவது வேற பிரச்சனை. அதே மாதிரி நாங்கள் ஒரு சோசியல் மீடியா யூஸ் பண்ணிக்கல,
இந்தியாவில் வந்து ஒரு பெண் வந்து தன்னுடைய கணவர் தன்னை வந்து பாலியல் ரீதியாக கொடுமைப்படுத்துகிறார் என்று சொல்லி கேஸ் போட்டு பிரிஞ்சு போவாள். ஆனால் பிரிஞ்சு போய் அதுக்கு பிறகு அவ என்ன சொல்லுவாண்டா, தன் பிள்ளைக்கு கணவர் அதாவது தன் பிள்ளைக்கு வந்து பிள்ளையை தான் கொண்டு போயிடுவா. தன் பிள்ளைக்கு கணவர் வந்து ஒவ்வொரு மாசமும் 2 லட்சம் ரூபா தருவணும்னு சொல்லுவா தன் பிள்ளையை பராமரிக்கிறதுக்காக. அந்த கணவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். அவர் வந்து அதை மறக்காம தன் பிள்ளைக்காக அந்த காசை கொடுத்து கொண்டிருப்பார். நீதிமன்றத்தில் போய் அதை கட்டி கொடுத்து கொண்டிருப்பார். பேருந்து ஒரு கொஞ்ச காலம் போக அவ வந்து 2 லட்சம் ரூபா வேணாம், எனக்கு 6 லட்சம் ரூபா வேணும்னு சொல்லுவாள். இதையும் தாண்டி அவர் போய்கொண்டிருப்பார். ஆனால் அவர் வந்து இது இந்தியாவில் நடந்த சம்பவம். அவர் வந்து நீதிமன்றத்துக்கு செல்வதற்காக தான் 600 கிலோமீட்டர் பயணித்ததாக, அதாவது ஒரு கிழமையில இப்படி 2-3 நேரம் 600 கிலோமீட்டர் பயணித்து தான் அங்கே உடைய காசு கட்டிட்டு வருவான்னு சொல்லுவார். இதில் என்ன சம்பவம்டா, அவர் வந்து ஒரு சரியா ஒரு 3 வருஷத்தால் அந்த சம்பவம் நடந்து 3 வயதால அவர் இறந்துட்டார். அதில் என்ன சம்பவம்னா, அவர் வீடியோ ஒன்று பதிவிட்டிருக்காரு. என்னென்னா, என்ன கடைசியாக சொல்லி முடித்த விஷயம் என்னென்னா, இந்த ஏடிஎம் இதோடு முடிவடைகின்றது. அதாவது என்னென்னா, அவ வந்து மனுஷன் மீது பொய் கேஸ் போட்டு தன்னை பாலியல் ரீதியாக துஷ்பிரயோகப்படுத்துகிற பொய் கேஸ் போட்டு அவ என்ன செய்யறா, அங்கே போய் காசை கறக்க வலிக்கிட்டு இருக்கா. காசை கறந்து ஆடம்பரமான வாழ்க்கை அவாவும் அவன் அம்மாவும் வாழ வலிக்கிட்டு இருக்கான். இதுக்காக மனுஷனை வந்து ஒரு கருவி மாதிரி யூஸ் பண்ணியிருக்கான். அப்போ இதில் என்ன நடக்குதுன்னா, பெண்கள் நீதிமன்றத்தில் அவைகளுக்கு இருக்கிற சட்டம், அதாவது சட்டம் வந்து அவைகளுக்கு சார்பாக இருக்குன்றதுக்காக அதை மிஸ்யூஸ் பண்ணுறாங்க. அதாவது வந்து அதை வந்து தங்களுக்கு சார்பாக மாற்றிக்கொள்றாங்க. நன்றி. தம்பி சொன்ன உதாரணம் உண்மையில் அது என்ன, அதனுடைய முடிவு எப்படி என்று சொன்னால், தன்னுடைய மனைவிக்கு அவர் எந்த ஒரு தொந்தரவும் செய்யாமல் இருந்த வேளையில் காசுக்காக மட்டும் அந்த மனைவி தன்னுடைய கணவனுக்கு எதிராக வழக்கு பதிவு செய்த மனைவி மட்டுமல்ல, மனைவியுடைய தாயாரும் சேர்ந்து அவருக்கு எதிராக வழக்கு பதிவு செய்திருந்தார்கள். அவர் இறுதி வரை போராடி நீதியை தேடி ஓடினார். நீதிமன்றத்திலே இருந்தது ஒரு பெண் நீதிபதி. இறுதியில் அவர் கூட அவரிடம், நீங்கள் ஒரு 3 லட்சம் ரூபாய் காசு தாருங்கள், நான் இந்த பிரச்சனையை முடித்து வைக்கிறேன் என்ற பேரம் பேசினார். அதற்கு பிறகு நீதியின் மீது வெறுப்பு கொண்ட அந்த மனிதன் இவ்வளவத்தையும் ஒரு வீடியோவாக பதிவு செய்து எலான் மஸ்குக்கும் இந்தியாவினுடைய பிரதமருக்கும் ட்விட்டரில் பதிவிட்டு விட்டு, இதோடு இந்த ஏடிஎம் மூடப்படுகிறது என்று சொல்லி எக்ஸ் தளத்திலே பதிவிட்டு விட்டு தன்னுடைய மரணத்தை தேடிக்கொண்டார். உண்மையில் பாருங்கள், அவர் ஒரு ஆண் என்பதால் மட்டும் வஞ்சிக்கப்பட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இவ்வாறான ஒரு சில சம்பவங்கள் பல இடங்களில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கின்றன. பெண்கள் தங்களுக்கு சாதகமாக இருக்கின்ற சட்டத்தையும் உரிமையையும் வைத்துக்கொண்டு அதை தங்களுக்கு சாதகமாக்கி அதை தவறான முறையில் பயன்படுத்துகின்ற சந்தர்ப்பங்களும் இன்றைய காலத்தில் நடைபெற்றுக் கொண்டுதான் இருக்கிறது. அதற்கு மிகச்சிறந்த உதாரணத்தையும் ஆதாரத்தையும் இனி முன்வைத்து சென்ற இசை நிலவர் அவர்களுக்கு நிறைய தெரிவித்துக் கொண்டு அடுத்ததாக தொடர்ந்து பிரச்சனை என்றது ஆணுக்கோ பெண்ணுக்கோ பல்வேறு சந்தர்ப்பத்திலையும் சரி பல்வேறு அளவுலையும் சரி எல்லாருக்கும் பிரச்சனை என்றது வருதுதான். கோர்ட் கேஸ் எல்லாம் எப்படி பார்த்தாலும் பெண்களுக்கும் பிரச்சனை வருது, ஆண்களுக்கும் பிரச்சனை வருது. இப்போ என்ன, பெண்களுக்கு வந்து எனது சுதந்திரம் சரியாக கொடுக்கப்படுதா இல்லையா? கொடுக்கப்படுது. இப்போ நாங்கள் நிறைய பெண்களை உதாரணம் காட்டி சொல்லலாம். இப்போ இந்த உலகத்தில் இந்த ஒரு நவீன காலத்திலையும் நிறைய வன்முறைகள், பாலியல் ரீதியான வன்முறைகளும் நிறைய நடக்குது. அப்படிப்படி பார்த்தாலும் வன்முறைக்கு பிறகும் பல பெண்கள் தன்னுடைய சுதந்திரத்துக்காக இன்னும் போராடி கொண்டிருக்கிறாங்க. ஆண்களுக்கும் பெண்களுக்கும் சம உரிமை இருக்குது. அது என்னது, தன்னுடைய குடும்ப ரீதியான விவாகரத்து பிரச்சனையோ எந்த பிரச்சனையோ இருந்தாலும் பரவாயில்லை. ஒரு விவாகரத்து நடக்குதுண்டா ஏன்னா பெண்ணால மட்டும்தான் அந்த விவாகரத்து நடக்குதுன்னு தானே, அதுக்கு ஆணும் உடன்பட்டிருக்கிறான், பெண்ணும் உடன்பட்டிருக்கிறான். நிறைய இடங்கள்ல பார்த்தோம்னா இப்போ ஆண் வந்து ஒரு பெண்ணை கல்யாணம் செய்கிறான், அவன் எனது ஒரு குறிப்பிட்ட காலம் மட்டும் விட்டுட்டு இன்னொரு பெண்ணை சார்ந்து இருக்க காலங்களும் இருக்கு, கதைகளும் நிறைய இருக்குது. விருப்பம் இல்லைன்னு சொல்லிட்டு விவாகரத்து பண்ணிட்டு இங்கால போற பெண்களும் இருக்கிறாங்க, ஆண்களும் இருக்கிறாங்க. ஆனால் பெண்கள் வந்து தங்களுடைய சுதந்திரத்தை பயன்படுத்திக் கொள்கின்றார்கள். அதுக்கு நான் ஒரு சில உதாரணத்தை சொல்றேன். இந்தியாவில் ஒரு பெண்மணி, அந்த பெண்மணி வந்து பருவமடைகிறதுக்கு முன்னதில இருந்து பருவமடைஞ்சதுக்கு பிறகு ஒரு குறிப்பிட்ட கால பகுதியை மட்டும் 21 நபரால் வந்து பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டிருக்கிறார் அந்த பெண்.
அந்த பெண் வந்து ரொம்ப நொந்துட்டா. ஏன்னா ஒரு சின்ன பிள்ளை இல்லையா, ஒரு காலத்துல பாரதியாருக்கு முன்பட்ட பாரதியார் காலத்திலேயே இந்த 12 வயசு திருமணம் ஓகே. அந்த காலத்துல பெண்கள் அடக்கப்பட்டார்கள், வீட்டுக்குள்ள இருந்தாங்க, அதுதான் அவங்களோட வாழ்க்கை. அவங்களா நினைச்சு இல்ல நான் போறேன், நான் இப்படி இருக்க போறேன், எனக்கு பிடிச்ச மாதிரி கல்யாணம் கண்டு போறேன்னு சொன்னா விட்டுட்டு இருப்பாங்களே இந்த ஆம்பளையாச்சு. அப்படி அந்த சூழ்நிலையில வந்து பெண்கள் வந்து அப்படி அடக்குமுறைதான் இருந்தாங்க. அப்ப அந்த இந்தியாவில் நான் சொன்ன ஒரு நபர், நான் பேர் குறிப்பிட விரும்பவில்லை, ஆனா அவ கொஞ்சம் வைரல் ஆயிருக்காம அந்த நியூஸ். நான் சொல்றேன் என்னன்னா, 21 நபரால பாலியல் வன்முறைக்கு உட்படுத்தப்பட்டு அவ வந்து தன்னுடைய சுதந்திரத்துக்காக ஒவ்வொரு போலீஸ் ஸ்டேஷன் போய் நின்று முன்னுக்கு இருந்திருக்கிறா. எனக்கு வாய்ப்பு தாங்க, ஆனா பெண்ணு நினைச்சிருந்தா சரி பொம்பளை பிள்ளை தானே வாங்க முன்னுக்கு கேச போடுன்னு சொல்லி விட்டுருக்கலாம் நானே. ஆனா என்ன செஞ்சாங்க, 21 நபர் ஆண்களும் வந்து அவங்க வந்து என்னது நிறைய இது பணம் கிடைச்சவங்க இருக்கிறாங்க. அப்புறம் அந்த நாட்டுல அந்த ஒரு கிராமத்துல வந்து அவங்க இதை கொஞ்சம் ஒரு பெரிய ஆட்களா இருந்திருக்கிறாங்க. ஆனா அந்த பெண் என்ன செஞ்சிருக்கிறா, என்னோட சுதந்திரம் எனக்கு வேணும், என்னோட சுதந்திரத்தை நான் காப்பாற்றணும். அவ அடுத்த ஒரே ஒரு முடிவு, எல்லாரும் வந்து தன்னுடைய பாதுகாக்கிறதுக்கு ஒரு ஆயுதமா அறிவை தான் பயன்படுத்தப்படும். அதை திருவள்ளுவர் வந்து நிறைய அழகான திருக்குறளை சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ஆனா அவ எடுத்த ஆயுதம் வந்து துப்பாக்கி, கத்தி, மற்றது ஒரு தடி, ஒரு கட்டை, அந்த மாதிரி ஆயுதங்கள் எடுத்து இவங்களை இன்னொன்று செய்யறாரு. இந்த பிள்ளைக்கு தான் கேஸ் வருது, இந்த பிள்ளை தப்பான பிள்ளை, இந்த பிள்ளை போய் அந்த பிள்ளைங்கிட்ட போனதுக்கு என்ன செய்யறேன்னு சொல்லி போலீஸ் ஸ்டேஷனே அப்படியே மாத்திட்டு கேஸ். அப்ப இந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்கிறாங்க, போய் இந்தியாவில் வந்து தேசத்துக்காக பாரதியார் போன்ற ஒரு சில நபர்களிடம் போய் தன்னுடைய நிலைமையை சொல்லி நிறைய பயிற்சி பெற்று தன்னுடைய சுதந்திரம், தான் வந்து ஜெயிலுக்கு போனாலும் பரவாயில்ல, என்னுடைய சுதந்திரம் எனக்கு வேணும்னு சொல்லி 21 நபரையும் கொலை செய்துவிட்டு போய் நிற்கிறா ஜெயில. நான் கொலை செஞ்சுட்டேன், என்னை எடுத்து உள்ள கொண்டே போடுங்கட்டு விளங்குற அந்த சந்தர்ப்பத்துல அவ ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிச்சா, ஒரே ஒரு சிரிப்பு தான் சிரிச்சா அந்த பெண். அதுவே விளங்கி இருக்க வேண்டாம், எத்தனை தடவை போறது, பெண் தானே, பொம்பளை பிள்ளை தானே சொல்லி கேஸ் தூக்கி முட்டை விட்டுட்டானே. அந்த பொம்பளை பிள்ளை என்ன பாவம் செஞ்சது, 21 நபர் பாலியல் வந்து இன்னும் நடந்து கொண்டா இருக்கு. அதையும் மீறி இன்றும் நிறைய பெண்கள் தன்னுடைய சுதந்திரத்துக்காக, இப்ப ஒரு பொம்பளை பிள்ளை ஒரு பஸ்ல போறாள், ரோட்ல போறாள், நிறைய டியூட்டர்கள் இடம் வருது. எல்லா பெண்கள்டையும் கண்டிப்பா டியூட்டர் என்றது ஒரு முறையாவது இடம் பெற்றிருக்கு. பெண்களுக்கான சுதந்திரம் அவர்கள் பயன்படுத்துகின்றார்கள் என்று இந்த உதாரணத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி. 21 பேர்களால் பாலியல் தொந்தரவுக்கு உள்ளாக்கப்பட்ட அந்த பெண் தன்னுடைய சுதந்திரத்தை பயன்படுத்தினாளா அல்லது தன்னுடைய கோபத்தை பயன்படுத்தினாளா என்று நமக்கு தெரியாது. அது சுதந்திரம் என்பதை காட்டிலும் அவளுடைய உணர்வினுடைய வெளிப்பாடு, அவளுடைய இயலாமை. ஏனென்றால் அவளுக்கான நீதி அங்கே மறக்கப்பட்டது என்பதுதான் உண்மை. அவளால் தன்னுடைய நீதியை வென்றெடுக்க முடியவில்லை. அங்கே தானே அவர்களுக்கு எதிரான ஒரு தண்டனையை விதித்துக் கொண்டார். அது சமுதாயம். பாருங்கள், எங்களுடைய சமுதாயம் எவ்வாறான ஒரு இடிநிலையில் இருந்திருக்கிறது. 21 பேர்களால் பாதிக்கப்பட்டும் வந்த அந்த வீர பெண்மணியை இன்றும் இந்தியா கொண்டாடி கொண்டிருக்கிறது. அந்த 21 பேர்களால் பாதிக்கப்பட்டு வந்த அந்த பெண்மணிக்கு நீதி வழங்காத ஒரு சமுதாயமாக நாங்கள் இருந்திருக்கிறோம் என்பது உண்மையில் நாங்கள் தலை குனிய வேண்டிய ஒரு விடயம். சிந்திப்போம். இவ்வாறான அன்றைய காலத்தில் அவ்வாறான ஒரு பெண்மணி இருந்தால் என்றால் இன்று இன்னும் எத்தனையோ பெண்கள் இவ்வாறான பாலியல் கொடுமைகளுக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு எதிராக, அந்த துன்புறுத்தல் செய்கின்ற மனிதர்களுக்கு எதிராக, நபர்களுக்கு எதிராக பல சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அந்த சட்டங்களை பெண்கள் பயன்படுத்துகிறார்களா? அந்த சட்டங்களால் பெண்கள் தங்களுக்குரிய உரிமையை நிலைநாட்டிக் கொள்கிறார்களா? உண்மையில் பெண்களுக்கு அவ்வாறான சட்டங்கள் தொடர்பான அறிவு அல்லது தெளிவு முழுமையாக இருக்கிறதா? இந்த கேள்விகளை நீங்கள் கேட்டுக்கொண்டிருங்கள். இங்கே பதிலளிக்க வருகிறார் ஆர்த்தி. அனைவருக்கும் வணக்கம். எதிர்த்தரப்பினர் கூறிய கருத்தின்படி, அவர் கூறியபடி ஒரு பெண் வந்து 21 பேர்களால் பாலியல் வன்புணர்விற்கு உட்படுத்தப்பட்டு அவருக்கான நீதி மறுக்கப்பட்டது என கூறிய போதிலும், அவ்வாறான ஒரு பெண் இருந்தார் என்று கூறுகின்ற போதும் இன்னொரு விடயத்தையும் நான் முன்வைக்க நினைக்கின்றேன். இன்று இந்த சமூகத்தில் பெண்களுக்கான அமைப்புகள் அதிகமாக காணப்படுகின்றது. மகளிர் சங்கங்கள், பெண்கள் பாதுகாப்பு அமைப்புகள் என்று பல காணப்பட்டாலும் சோசியல் மீடியாவை பயன்படுத்தி இன்று ஒரு பெண் 3 ஆண்களை ஒரே சமயத்தில் காதலித்து அவர்களை காதல் தோல்விக்கு உட்படுத்தி இன்று அவர்கள்
கொண்டுள்ளனர். இது பெண் சுதந்திரமா? நான் ஒரு பெண்ணாக இருந்தும் இந்த இடத்தில் பெண் சார்பாக பேசவில்லை. இது சரியா? சரிதான். ஏனென்றால் இந்த சமூகத்தில் நடக்கின்ற விடயங்கள் அவ்வாறானதாகவே காணப்படுகின்றன. மேலும் பேருந்தில் பயணிக்கின்ற போது, சாதாரணமாக ஒரு பேருந்தை எடுத்துக்கொண்டால், பேருந்தில் பெண்களுக்கான ஆசனம் என்று தனியாக ஒதுக்கப்பட்டிருக்கின்றன. இருப்பினும் பெண்கள் அதையும் தாண்டி அனைத்து ஆசனங்களிலும் அமர்கின்றனர். கேட்டால் நாங்கள் பெண்கள், பெண்களுக்கு முதலிடம், பெண் சுதந்திரம். இதுவா பெண் சுதந்திரம்? தலைமை உரையில் கூறியபடி பெண்கள் தமது சுதந்திரத்தை நோக்கி செல்கின்றார்கள். ஆனால் அதையும் தாண்டி தமது கடமைகளையும் மறக்கின்றார்கள். அதாவது அரசாங்கத்தினால் பிரசவ காலத்திற்காக விடுமுறைகள் அளிக்கப்படுகின்ற போதும் பெண்கள் பிரசவம் நடைபெற்று ஒரு சில நாட்களிலே வேலைக்கு சென்று அதனை பெருமை என கருதி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இது சரியா? ஒரு பெண் சுதந்திரத்தை நோக்கி ஓடிக்கொண்டு தனது கடமையை மறக்கிறாள். அது சரியா? இதுவா பெண் சுதந்திரம்? நன்றி ஆர்த்தி. பார்க்கலாம் அதற்கான பதில் லெக்சிகா. அனைவருக்கும் வணக்கம். எனக்கு தரப்பட்ட தலைப்பு பெண்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரம் அவர்களால் சரியாக பயன்படுத்தப்படுகிறது. நான் கூறுகிறேன், அவர்கள் சரியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். பெண்களுக்காக தரப்பட்ட உரிமைகள் என்று பார்த்தால் கல்வி உரிமை இருக்கிறது, சொத்துரிமை இருக்கிறது, வாக்குரிமை இருக்கின்றது. மேலும் அவர்கள் தங்களுக்கான ஊதியத்தை பெற்றுக் கொள்வதற்கான சுதந்திரம் இருக்கிறது. அவ்வாறு பெண்களுக்கு நிறைய உரிமைகள் தரப்பட்டிருக்கிறது. பெண் சுதந்திரம் என்பதை விட நான் மனித உரிமை என்பதை பற்றி சொல்கிறேன். என்னுடைய உரிமை என்பது நான் செய்ய விரும்பியதை செய்வது மட்டுமல்ல, செய்ய விரும்பாததை செய்யாமல் இருப்பதும் கூட தான் என்னுடைய சுதந்திரம் என்று கூறுகின்றனர். அதன்படி எதிரணியினரின் தலைவர் கூறினார், பெண்களின் சுதந்திரம் அவர்கள் அணிகின்ற ஆடைகள் அரைகுறையாக அணிகின்றார்கள் என்று. நான் கூறுகிறேன், பெண்கள் அரைகுறையாக ஆடை அணிகிறார்கள் என்பது அவர்களின் சுதந்திரமா என்று கேட்கிறீர்களே. அவர்கள் அவ்வாறு ஆடை அணியும் போது அவர்களின் ஆடைகளை அவர்களுடைய பெற்றோர் கவனிப்பதில்லையா? அவர்கள் எவ்வாறு செல்கிறார்கள் என்றால் அவர்களை நல்வழிக்கு கொண்டு வருவது பெற்றோர்களின் கடமை. இங்கு பெண்களின் சுதந்திரம் என்று நீங்கள் அவர்களின் ஆடைகளை கூற முடியாது. அவர்கள் அவ்வாறு சென்றால் அதை திருத்த வேண்டியது பெற்றோர்களின் கடமை என்று நான் கூறுகின்றேன். மேலும் எதிரணியினரிலிருந்து வந்து சொல்லியிருந்தார் இசைநிலவர், அதாவது பெண்கள் தங்களுடைய சட்டங்களை தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி. நான் கூறுகிறேன், பெண்களுக்கான அந்த சட்டங்களை அவர்கள் சாதகமாக பயன்படுத்துகிறார்கள் என்று கேட்டீர்கள். இப்போது அண்மையில் எனக்கு தெரிந்த இந்தியாவில் ஒரு பெண்ணுக்கு பெண் ஊதியம் கிடைப்பது கூட அவருடைய உரிமைதான். ஊதியம் கிடைக்காமை, அவருக்கு சரியான ஊதியம் கிடைக்காமையால் அண்மையில் இந்தியாவில் ஒரு 36 வருடங்களுக்கு முன்னர் தனக்கு சரியான ஊதியம் வேண்டும் என்று சொல்லி ஒருத்தர் நீதிமன்றத்தில் கேஸ் போடுகின்றார். கிட்டத்தட்ட தான் அவர்களுக்கு அந்த கோர்ட்டால தீர்ப்பு வருது. அப்ப இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிறவங்களுக்கு நாங்க பெண்கள் சாதகமாக அவர்களின் சட்டங்களை பயன்படுத்துகின்றோமா? அவ்வாறு நடக்கிறதா? ஒரு சில இடங்களில் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். ஆனால் 36 வருடங்களுக்கு பிறகுதான் அவர்களுக்கு அந்த உரிமை கிடைத்திருக்கிறது. இது அவர்களின் சுதந்திரமா? இவ்வாறு அவர்களின் உரிமைகள் மறக்கப்பட்டிருக்கிறது என்று நீங்கள் அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொன்னீர்கள். ஆனால் நாங்கள் சரியாக பயன்படுத்துகிறோம். 36 வருடங்களுக்கு பிறகுதான் எங்களுக்கு அந்த உரிமைகள் கிடைத்திருக்கிறது. நாங்கள் அதை பயன்படுத்துகின்றோம். மேலும் வீட்டு வாசல்கள்ல முந்தியெல்லாம் கோலங்கள் போடுவாங்கல்ல, கோடு போட்டா போட்டிருப்பாங்க. அத மாதிரி தான் முந்தி இருந்த பெண்கள் அவர்கள் வீட்டில அடுப்பங்கரையில இருந்தாங்க. ஆனா அப்படிப்பட்ட பெண்கள் இப்போது அவர்களின் உரிமைக்காக பாடசாலைக்கு சென்று கல்வி கற்கின்றார்கள். கல்வி கற்று இப்போது எங்களுக்கு தெரிந்து இலங்கை கல்வி அமைச்சராக இருக்கின்றார் கல்வி அமரசூரி. அவர் கல்வி அமைச்சராக இருந்து அனைவருக்குமே அந்த கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்காக போராடுகின்றார். இது அவரின் உரிமை இல்லையா? இது அவரின் சுதந்திரம் இல்லையா? அவர் அதை சரியாகத்தான் பயன்படுத்துகின்றார். இதில் என்ன தவறு இருக்கின்றது? ஆர்த்தி வந்து சொன்னா ஒரு பெண்ணா 3 பேரை காதலித்து ஏமாற்றி அதனால் அவர்கள் விபரீத முடிவை எடுத்தார்கள் என்று சொல்லி. ஆனாலே ஒரு ஆண் பெண்களை எத்தனையோ பெண்களை காதலித்து அவர்களை ஏமாற்றுவது இல்லையா? ஏன் இங்கிருக்கும் எத்தனை பேர்களை நீங்களே ஏமாற்றி இருக்கிறீர்கள்? அது உங்களுக்கு தான் தெரியும். ஏன் நீங்கள் அவர்களை சரியாக பயன்படுத்தியது இல்லையா? எனவே பெண்கள் அவர்களின் உரிமைகளை சரியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் தவறாக பயன்படுத்துவதில்லை.
அதே மாதிரி நாங்கள் பார்க்குறோம் வாக்குரிமை என்பது பெண்களுக்கு எல்லாருக்குமே 18 வயசுக்கு மேலே தான் அவர்கள் வாக்குரிமை இருக்கு. எல்லாருக்குமே வாக்கு கிடைச்சி இந்த வருஷம் எனக்கு தெரிஞ்சு எங்களோட பட்சத்தில் இருக்கிற எல்லாருக்குமே இந்த வருஷம் ஓட் போட்டிருப்பாங்க. அப்போ அவர்கள் உரிமைகளை பயன்படுத்துகிறார்கள் தானே. அந்த உரிமை அவர்களுக்கு கிடைத்தது செப்டம்பர் 1993 நியூசிலாந்தில் தான் முதல் முறையாக நாடளாவிய ரீதியில பெண்களுக்கான வாக்குரிமை பெண்கள் வாக்குரிமை போடுவதற்கான சட்டம் அவர்களுக்கு கிடைக்கின்றது. இவ்வாறு பெண்கள் தங்களுக்கான உரிமைகளை சரியாகத்தான் பயன்படுத்துகிறார்கள். அவர்கள் சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தவில்லை. ஒரு சில இடத்தில் நீங்கள் சொல்கிறீர்கள் அவர்கள் தவறாக பயன்படுத்துகிறார்கள் என்று. அந்த இடத்தில் நீங்கள் தவறாகத்தான் பயன்படுத்தி இருக்கிறீர்கள். அதாவது ஆண்கள் தவறாக பயன்படுத்தி இருக்கிறார்கள். நான் ஆண்களை மட்டும் சொல்லவில்லை, தவறாக பயன்படுத்தவில்லை என்றுதான் சொல்கிறேன். சரியாகத்தான் நாங்கள் பயன்படுத்துகிறோம். எனவே எங்கள் அணியிலிருந்து நான் வந்து சொல்கிறேன், எங்கள் உரிமைகள் மற்றும் சுதந்திரத்தை நாங்கள் சரியாகத்தான் பயன்படுத்துகிறோம். இப்ப நான் எனக்கு ஹோஸ்ட் வந்திருக்கு, நான் துணிக்கு போகணும் என்று நான் நினைக்கிறேன்னா என்னோட உரிமையை நான் தான் எடுக்கும். நான் தான் போகிறேனா இல்லையான்றது நான் தான் டிசிஷன் பண்றேன். என்னோட வீட்டுல என்னோட அம்மா சொல்லியோ இல்லை அடுத்தவங்க சொல்லியோ நான் செய்யறது. ஸோ என்னுடைய சுதந்திரம் நான் போகல இல்லை, இன்னொரு ஹோஸ்டுக்கு நான் போறேன்னா அது மாத்தி போறது நான். என்னுடைய சுதந்திரம் உரிமை கல்வியை நான் தான் பார்த்துக் கொள்கிறேன், அடுத்தவர்கள் இல்லை. அதே மாதிரி சுய தொழிலில் ஈடுபடுவதற்கு எல்லாருக்குமே உரிமை கிடைச்சிருக்கு. இந்த காலத்துல பெண்களும் ஆண்களும் சமனாதான் அவர்களுடைய வேலைகளை செய்கிறார்கள். எல்லாருமே நாங்கள் சரியாகத்தான் பயன்படுத்துகிறோம் என்று கூறி விடைபெறுகிறேன். பெண்கள் ஆண்களால் ஆளப்பட்ட காலம் அல்லது பெண்கள் ஆண்களால் அடிமைப்படுத்தப்பட்ட காலம். நான் ஆரம்பத்தில் கூறியது போல சுதந்திரம் யாருக்கும் கொடுக்கப்படுவது என்பதை தாண்டி அவர்கள் மீதான அடக்குமுறைகள் ஒடுக்குமுறைகள் விடுவிக்கப்படுகிறது என்று சொல்லலாம். அப்படியாக இருந்தபோது இந்த உலகத்தினுடைய பல நாடுகளில் பல மாற்று சிந்தனையாளர்கள், புரட்சியாளர்கள் பெண்கள் சுயமாக வாழக்கூடிய உரிமைகளை வரையறுத்தார்கள், சுயமாக வாழக்கூடிய சலுகைகளை ஏற்படுத்தினார்கள், முக்கியமாக பெண்களுக்கு எதிராக இருந்த தடைகளை தகர்த்தார்கள். ஆகவே பெண்கள் சமமாக, சுதந்திரமாக, சுயாதீனமாக வாழ்வதற்கான சூழ்நிலை உருவானது. அவற்றிலே பல முக்கியமாக ஆண்களுக்கு கிடைக்கின்ற உரிமைகள் என்று பார்க்கின்ற பொழுது அது பெண்களுக்கும் கிடைக்க வேண்டும் என்கின்ற ஒரு நிலையை, சட்டத்தை இந்த உலகத்திற்கு கொண்டு வந்தார்கள் பலர். அதுதான் கல்வி, அரசியல். நாம் ஒரு பெண் தலைமைத்துவத்துக்கு கீழே இருக்கிறோம். எப்படி என்றால் எங்களுடைய பிரதமர் ஒரு பெண்ணாக இருக்கிறார். அப்ப எங்களுடைய இலங்கையினுடைய உயர்ந்த பதவிகளில் ஒன்றாக இருக்கின்ற பிரதமர் என்கின்ற ஸ்தானத்திலே ஒரு பெண்களை நாங்கள் வைத்துவிட்டு பெண்கள் இந்த உலகத்தில் உரிமைகளை சரியாக பயன்படுத்தவில்லை என்று கூறுவது எங்களுடைய நடைமுறைக்கு அது சரியானதா என்கின்ற கேள்வி எனக்கு எழுகிறது. ஆக நாங்கள் பெண்களுக்கு அவர்களுக்கு எதிராக இருந்த தடைகளை ஆண்கள் தகர்த்த போது பல பெண்கள் சாதனையாளர்களாக மாறினார்கள். உண்மையில் எல்லாரை கேட்டாலும் ஒரு விடயம் சொல்வாங்க, நான் கஷ்டப்பட்டு முன்னேறினேன், நான் தடைகளை கடந்து போராடி முன்னேறினேன். தடுக்கின்ற பாறைகள் இல்லை என்றால் ஓடைக்கு சங்கீதம் கிடைக்காது என்றால் வைரமுத்து. எப்படி தடுக்கின்ற பாறை இல்லை என்றால் ஓடைக்கு சங்கீதம் கிடைக்காது. தடைகளை தகர்த்து நீ ஓடாவிட்டால் நீ நதியாக இருக்க முடியாது, நீ குட்டையாக இருப்பாய், குளமாக இருப்பாய். ஆகவே தடைகள் வாழ்க்கையில் எல்லோருக்கும் பொதுவானது, சவால்கள் வாழ்க்கையில் மனிதர்களுக்கு எல்லோருக்கும் பொதுவானது. அதனை தகர்த்து நாங்கள் முன்னேறுகின்ற போது சாதனையாளர்களாக, வெற்றியாளர்களாக, சமுதாயத்தில் கொண்டாடப்படுகிறவர்களாக, உயர்ந்தவர்களாக மாறுகின்றோம். எங்களுடைய திறன்களை, எங்களுடைய தகுதிகளை நாங்கள் உயர்த்தி கொள்கின்றோம். இப்படியான ஒரு சூழ்நிலையில் தான் இன்றைய காலத்தில் பெண்களுக்கு என்று சொல்லி சில விசேடமான உரிமைகள், சட்டங்கள் வரையறுக்கப்பட்டிருக்கிறது. அதை நாங்கள் பலர் சரியாக பயன்படுத்துகிறார்கள். ஒரு சில இடங்களில் பிழையாகவும் தவறாகவும் தங்களுக்கு சாதகமாகவும் பயன்படுத்துகிறார்கள் என்று இங்கே பேசி அமர்ந்திருக்கிறார்கள் பேச்சாளர்கள். பட்டிமன்றத்தை தாண்டி பல விடயங்களை எங்களுடைய சமுதாயம் சிந்திக்க வேண்டிய ஒரு தேவை ஏற்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இன்றைய உலகில் ஆண்கள் பெண்களுக்கு சமம் என்கின்ற சிந்தனையில் இருந்து ஆண்கள் செய்வதை எல்லாம் பெண்களும் செய்வோம் என்கின்ற ஒரு நிலைக்கு பெண்கள் மாறி இருக்கிறார்கள். ஆண்கள் செய்வதை எல்லாம் பெண்களும் செய்வோம். எப்படி செய்வோம்? ஆண்கள் கல்வியில் சாதித்தார்கள், பெண்களும் சாதிக்கிறோம்.
ஆண்கள் தொழில் உயர்ந்தார்கள், பெண்களும் தொழில் உயர்கின்றோம். ஆண்கள் சாதனை செய்தார்கள், நாங்களும் சாதனை செய்கிறோம். மிக பாராட்டக்கூடிய விடயம். ஆனால் இன்றைய சமுதாயம் இந்த சுதந்திரத்தை எவ்வாறு பார்க்கிறது? ஆண் குடிக்கிறான், நானும் குடிக்கலாம், இதில் என்ன தவறு என்று ஒரு நீயான நிகழ்ச்சி கட்டும் வைரலாக போனது. பலர் அதை பார்த்து வியந்தார். ஒரு ஆண் இவ்வாறான ஒரு இழிநிலையை செய்கின்றான், ஆனால் நானும் இதை செய்வேன் என்று சொல்கின்ற பெண்களை சுதந்திரவாதிகளாக நாங்கள் பார்க்க முடியுமா? அல்லது சுதந்திரம் என்றால் என்ன என்று புரியாமல் இந்த சமுதாயம் சீரழிகிறது என்று பொதுவில் இந்த சமுதாயம் சீரழிய வேண்டாம் என்கின்ற கருத்தோடு இதை அணுக வேண்டுமா? இல்லை. இங்கே பல சாதனை பெண்களை நாங்கள் எங்கள் முன்னால் இருக்கிறார்கள். இந்த சாதனை பெண்கள் எல்லாம் எவ்வாறான ஒரு பின்புலத்தில் இருந்து வந்திருப்பார்கள் என்பதை நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்துக்கொண்டு இன்றைய சமுதாய பெண்கள் முன்னோக்கி ஓட வேண்டுமே தவிர மாறாக எங்களுக்கு இதெல்லாம் சுதந்திரம், நாங்கள் இதை அனுபவிக்கிறோம் என்று சொல்லி இந்த சமுதாயத்தை ஒட்டுமொத்தமாக சீரழிக்கின்ற ஒரு இழி நிலையில் தான் இன்றைய சமுதாயம், இன்றைய வடபிராந்தியம் இருக்கிறது. இதையெல்லாம் நாங்கள் சிந்திக்க வேண்டிய ஒரு கடப்பாடு இளைஞர்களாகிய யுவதிகளாகிய எதிர்கால தலைவர்களாகிய உங்களுக்கு முன்னால் எழுகிறது. பல சவால்கள், பல தடைகள், பலவிதமான கட்டுப்பாடுகள் இருக்கின்ற பொழுதும் அவற்றை எல்லாம் தகர்த்து கொண்டு முன்னோக்கி ஓட வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. இந்த சமுதாயத்தை வளர்க்க வேண்டிய பொறுப்பு, இந்த உலகை உங்களுடைய கைகளில் எப்படி உங்களுடைய கடந்த சந்ததி தந்ததோ அதை விட அழகாக அடுத்த சந்ததிக்கு கொடுக்க வேண்டிய பொறுப்பு உங்களுக்கு இருக்கிறது. ஆண் பெண் என்ற அல்ல, பெரியவர் சிறியவர் என்ற அல்ல, கல்வி கற்காதவர் என்பது அல்ல, மாறாக மனித சமுதாயமாக உங்களுடைய சிந்தனைகளை மாற்ற வேண்டிய நேரம் இது. இப்படி இருக்கின்ற பொழுது நாங்கள் இன்னும் கொஞ்சம் டீப்பாக சிந்தித்து, அதிகமாக சிந்தித்து எங்களுடைய எதிர்காலத்தை வளப்படுத்த வேண்டும். ஆனால் இங்கே பட்டிமன்றத்துக்குரிய தீர்ப்புக்கு வருகிறேன். ஒவ்வொரு முறையும் பட்டிமன்றத்துக்கு தீர்ப்பளிக்கின்ற பொழுது 2 முறைகள் இருக்கிறது. ஒன்று நிஜத்தை வழங்குவது, அல்லது வாதிட்ட வாதங்களை அடிப்படையாக வைத்து வழங்குவது. இங்கே வாதிட்ட வாதத்தை அடிப்படையாக வைத்து மட்டும்தான் தீர்ப்பளிக்கப்பட போகிறது. எப்படி என்றால், நிமிர்ந்த நன்னடை, நேர் கொண்ட பார்வையும், நிலத்தில் யாருக்கும் அஞ்சாத நெறிகளும், திமிர்ந்த ஞான செருக்கும் பெண்களுக்கு நிச்சயமாக தேவை, ஆண்களுக்கும் அது தேவை. திமிர்ந்த ஞான செருக்கோடு, ஞான செருக்கோடு, அந்த உறுதியோடு, நேர்மையான துணிவான நடையோடு இந்த பெண்கள் இந்த உலகில் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள். பெண்கள் தங்களுக்கு வழங்கப்பட்டிருக்கின்ற உரிமை மற்றும் சுதந்திரங்களை மிகச் சரியாக பயன்படுத்தி சாதித்துக் கொண்டிருக்கிறார்கள், பயன்படுத்துகிறார்கள் என்று தீர்ப்பு கூறி விடைபெற்று அமர்கின்றேன். நன்றி, வணக்கம்.